திசை மாறும் வாழ்க்கையே. மனசுல பாட்டு தான் இருக்குது, ஏன் மனசத கேட்டு தான் தவிக்குது. இது உன்னை எண்ணி வாழும் மயிலுதா, மனசு முழுதும் இசைதான் எனக்கு, இசையோடதிலே சுகமா இருக்கு. இந்த மாமனோட மனசு மல்லிகைப்பூ போலே பொன்னானது, இந்த வண்ணமயில் அதனால் எண்ணேந்து போலே பூச்சுடுது. சொல்ல வார்த்தை ஏதும் இல்லை மாமனோட என்ற டாக்டரோட மனசு மல்லிகைப்பூ போலே பொன்னானது. இந்த சின்ன குயில் எதையோ எண்ணி எண்ணி சிரிக்குது. அம்சாக்கா, நீங்க எப்ப வந்தீங்க? இந்த மாமனோட மனசு மல்லிகைப்பூ போலே பொன்னானது என்ற டாக்டரோட மனசு மல்லிகைப்பூ போலே பொன்னானது. அப்பவே நான் ஓடோடி வந்துட்டனே. அப்போ எல்லாம் கேட்டுட்டீங்களா? அடியே ருக்கு, நான் பாட்டு பாடினது தாண்டி கேட்டேன், அதுக்கு ஏன் இப்படி பொண்ணு புள்ள மாதிரி வைக்கப்பட்டுட்டு நிற்கிறேன்? என்னமோ சரியில்லையே. ஹலோ மேடம், நாங்கள் என்ன உன்னை பொண்ணு பார்க்குறக்கா வந்திருக்கிறோம்? இப்படி வைக்கப்பட்டுட்டு அநியாயத்துக்கு திரும்பி நின்றுட்டுருக்குறேன். என்னமோ சரியில்லை. அடியே இருக்கு, எதையடி என்கிட்ட மறைக்கிற? போங்கக்கா, நான் சொல்ல மாட்டேனே, நான் சொல்லாம விட மாட்டேனே. ஆமா அக்கா, என்னக்கா நீங்க எப்பவுமே வீட்டுக்கு வரேன்னா ஃபோன் பண்ணி கேட்டுட்டு வருவீங்க, இப்போ என்ன திடீர்னு வந்திருக்கிறீங்க? ஏங்க மேடம், நாங்கள் வரக்கூடாதா என்ன? அக்கா, நான் வரக்கூடாதுன்னு சொல்லல, இல்லை எப்பவுமே வர்றதுன்னா ஃபோன் பண்ணி வீட்டில் இருக்கிறியான்னு கேட்டுட்டு வருவீங்க, இன்னைக்கு திடீர்னு வந்திருக்கிறீங்களா, அந்த ஷாக் ஆயிடுச்சுக்கா. அடியே, உனக்கு நான் வந்தனால ஷாக் ஆச்சா, இல்லை நீ பாடின பாட்டையெல்லாம் நான் கேட்டதுனால ஷாக் ஆயிடுச்சா? என்னமோ நடக்குது, எப்படியோ ஒன்று, சந்தோஷமாக இருந்தீங்கன்னா சரி. அக்கா, ஏன்க்கா திடீர்னு வந்திருக்கீங்க? ஏதாவது ஊறுகாய் தாளிக்கணுமா, ஏதாவது எலுமிச்சம்பழம் அரையணுமாக்கா? மீனாட்சி அக்கா ஏதாவது சொல்லிவிட்டாங்களா? அதெல்லாம் ஒன்றும் இல்லடி இருக்கு, வீட்டில் என் மாமியாக்காரியோட டார்ச்சர் தாங்க முடியல, அதனால தான் சரி கொஞ்ச நேரம் ரிலாக்ஸாக இருந்துட்டு போகலாமேன்ட்டு வந்தேன். எப்படியும் நீ வீட்டில் தான் இருப்பேன்னு தெரியும், அதான் வந்தேன். அம்சாக்கா, என்னக்கா சொல்கிறீங்க? நீங்கள் எப்பவும் உங்கள் அத்தைக்கெல்லாம் பயப்படவே மாட்டீங்களே, எதையுமே கண்டுக்க மாட்டீங்க, அப்புறம் ஏக்கா இன்னைக்கு இவ்வளோ ஃபீல் பண்ணுறீங்க? அந்த கதையை யாருக்கு கேட்குறேன், அது ஒரு பெரிய கதை. என் மாமியாளுக்கு எப்படியோ நம்ம ஊறுகாய் பிஸ்னஸ் பண்ணுறது தெரிஞ்சு போய் என்னை டார்ச்சர் பண்ணுறக்கு ஆரம்பிச்சிருச்சு. இல்லாத பொருள் அதெல்லாம் என் வீட்டுக்காரர்கிட்ட போட்டு கொடுத்து அவரு என்னறானா இவ்வளோ நாள் எனக்கு சப்போர்ட்டாக இருந்துட்டு இப்போ திடீர்னு அவங்க அம்மா பக்கம் மாறிட்டு 2 பேரும் சேர்ந்து என்னை படாத வாடுபடுத்துகிறாங்கடி. ஐயையோ, என்னக்கா சொல்கிறீங்க? ஆமாம் இருக்கு, பேசாமல் கல்யாணம் பண்ணிக்காமல் இருக்க வரைக்கும் தான் பொம்பளைகளுக்கெல்லாம் நிம்மதி. கல்யாணம்னு ஒன்று பண்ணிட்டோம், இந்த மாமியாக்காரிக டார்ச்சர்லேருந்து யாராலையும் தப்பிக்க முடியாது. ஏன் தான் இதுக்கு புத்தி மட்டும் எப்போ பார்த்தாலும் இப்படியே இருக்குதோ தெரியல. ஐயையோ முருகா, இவளுக்கு தொல்லை தாங்க முடியல. அம்சாக்கா, அப்போ எல்லா மாமியாரும் அப்படிதான் இருப்பாங்களாக்கா? ஆமாண்டி இருக்கு, 100க்கு 99% அப்படித்தான் இருப்பாளுங்க. எல்லாம் ஆம்பளை பையனை பெற்று வச்சிருக்கிறேங்கிற திமிரு, வேற ஒன்றும் இல்லை. ஆனால் நான் பார்த்த வரைக்கும் அங்கங்கே ஒரு சில நல்ல மாமியாமார்களும் இருக்கத்தாண்டி செய்கிறாங்க. தன்னோட மருமகளை பெத்த பிள்ளையாட்ட பார்க்குறவங்களும் இருக்கிறாங்க. ஆனால் எனக்கு வாதிச்சிருக்குதே, ஐயையையையோ. அப்பாடா, அப்படின்னா யாராவது ஒருத்தங்களாவது நல்லவங்களா இருப்பாங்க, அப்படிதானக்கா? ஆமாண்டி இருக்கு, நல்லவங்களும் இருக்கத்தான் செய்கிறாங்க. ஆனால் யார் எப்போ எப்படி மாறுவாங்கன்னு ஒன்றும் சொல்ல முடியாது. எல்லாம் நம்ம தலை எழுத்து. அதுக்கு வேண்டி கல்யாணம் பண்ணிக்காமையா இருக்க முடியே? ஆமாம், இதெல்லாம் நீ திடீர்னு ஏன் கேட்குற?
ஐயோ அக்கா, அதெல்லாம் ஒன்றும் இல்லை. நீங்கள் திடீர்னு இந்த மாதிரி புலம்புறக்க ஆரம்பிச்சிட்டிங்களா, அதனால கேட்டேன், வேற ஒன்றும் இல்லைக்கா. அடியே ருக்கு, இதுக்கெல்லாம் பயந்துட்டு நம்ம கல்யாணம் பண்ணிக்காமல் இருந்தேன்னா இந்த ஊர் உலகம் நம்மளுக்கு தான் ஏதோ குறை இருக்குதுன்னு அதுக்கும் பேசுறக்க ஆரம்பிச்சிருவாங்க. அந்த வழி தாங்கறக்கு பதுவாக கல்யாணம் பண்ணிட்டு இதுகளையவே சமாளிச்சிடலாம் ருக்கு. எல்லாம் நம்ம கட்டுன புருஷன் சரியாக இருந்தால் நம்மளுக்கு ஒரு பிரச்சனையும் வராது. அப்பாடா அக்கா, இப்போதான் எனக்கு ஓரளவுக்கு கொஞ்சம் பயம் போயிருக்குது. நீங்கள் சொன்னதை கேட்டு எனக்கு ஈரக்குலையே நடுங்கிருச்சுக்கா. அடியே ருக்கு, நீ தான் இப்போதைக்கு கல்யாணமே பண்ணிக்க மாட்டேங்கிறியே, அப்புறம் இதை பற்றியெல்லாம் இப்போவே நீ எதுக்கு யோசிச்சுட்டுக்கிற? எது எப்படியோ என்னைக்கு இருந்தாலும் ஒரு நாளைக்கு இதெல்லாம் நம்ம பார்க்கத்தானே போயின்னு. அப்போ தெரியும் உனக்கு இந்த அக்காலோட புலம்பலெல்லாம் என்னன்னு. சரிக்கா சரிக்கா, அதெல்லாம் நடக்கும்போது பார்த்துக்கலாம். இப்போ வேற ஏதாவது பேசலாமா? ஆமாண்டி ருக்கு, அந்த தலைவலியிலிருந்து தப்பிச்சு கொஞ்ச நேரமாவது நிம்மதியாக இருக்கலான்னு தான் இங்கே வந்து அந்த கிழங்களோட பேச்சு நம்மளுக்கு எதுக்கு? ஆமாம் அம்சக்கா, மீனாட்சி அக்கா வீட்டு புண்ணியர்ச்சனைக்கு நம்ம ஏதாவது வாங்கி வைக்கணுமேக்கா. என்னக்கா வாங்கலாம்? ஆமாம் ருக்கு, நானும் அதை பற்றி உங்கள்கிட்ட பேசிட்டு போகலான்ட்டு தான் வந்தேன். ஏதாவது ஒரு பாத்திரங்கேதை எடுத்து வைப்பமாடி. நம்ம வாங்குறதுக்கு இப்போ நம்ம கையில் பணமும் இல்லை. பேசாமல் மீனாட்சி அக்கா கிட்டேருந்து போன மாதமே சம்பளத்தை வாங்கியிருக்கலாமோ? அக்கா, அதனால என்னக்கா, எனக்கு தெரிஞ்ச ஒருத்தரோட கடை இருக்குதுக்கா. நம்ம அங்கே போய் எடுத்துட்டு நம்ம அதுக்கப்புறமா மீனாட்சி அக்கா கிட்ட பணத்தை வாங்கி கொடுத்துட்டா கிடக்குது. நம்ம சர்ப்ரைஸாக ஏதாவது அக்காவுக்கு வாங்கி கொடுக்கலாக்கா. அப்போ தானே மீனாட்சி அக்காவுக்கும் நம்ம மேலே ஒரு பாசம் அதிகமாக இருக்குக்கா. ஆமாம் ருக்கு, நம்ம மீனாட்சி அக்காக்காக இதுங்க கூட பண்ண மாட்டோமா? நம்ம ஃப்ரெண்டுக்காக நம்ம நல்லா பெருசாக பார்த்து வாங்குவோண்டி. ஏதாவது நல்லதாக யோசிக்கோன்னு அக்காவுக்கு நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கிற மாதிரி பார்த்து வாங்குவோம் ருக்கு. சரிக்கா, நானும் அதுதான் யோசிச்சுட்டு இருந்தேன். என்னக்கா வாங்கலாம்? மிக்ஸி கிரைண்டரு இந்த மாதிரி ஏதாவது வாங்கலான்னா கொஞ்சம் பணம் அதிகமாகும். ஆனால் நம்ம 2 பேர் ஷேர் பண்ணுறது தானே, அதனால மிக்ஸி கிரைண்டரு இந்த மாதிரி நல்ல குவாலிட்டியாக பிராண்டடாக ஏதாவது ஒன்று பார்த்து அக்காவுக்கு நல்ல யூஸ்ஃபுல்லாக இருக்கிற மாதிரி வாங்கி கொடுப்போமாடி. சூப்பர்க்கா, நல்ல ஐடியா. அக்கா பாவக்கா மீனாட்சி அக்கா எத்தனை நாளைக்கு தான் ஆட்டாங்கல்லையே ஆட்டிகிட்டு இருப்பாங்க. நம்ம கிரைண்டர் எடுத்து வைப்போமா? கிரைண்டரே எடுத்துடலாண்டி. மிக்ஸி வாங்கினோம்னா ஏதோ சட்னி குழம்புக்கு இந்த மாதிரி தான் அரைக்க முடியும். ஆனால் கிரைண்டர் வாங்கிட்டா அக்கா மாவும் கூட ஆட்டிக்குவாங்கடி. அதனால நம்ம கிரைண்டரே பார்த்து வாங்கிடலாம். சரிக்கா சரிக்கா, இப்போவே போகலாமா? இப்போவே போலாம் இருக்கு. ஆனால் எனக்கு தான் ஒன்று இருக்குதே, வீட்லேயே உட்காந்துட்டு அந்த சைத்தாங்கிட்ட சொல்லாமல் வர முடியாது. நாளைக்கு போகலாம். நான் ஏதாவது சொல்லிவிட்டு எப்படியாவது வெளியில் வந்துடுறேன். சரிக்கா, அப்படின்னா கண்டிப்பாக நாளைக்கே போய் வாங்கிட்டு வந்துடலாம். ருக்கு, அடனே மீனாட்சி அக்கா வாங்கக்கா. மீனாட்சி அக்கா, அண்ணா வாங்க வாங்க. அடடே அம்சா, நீயும் இங்கே தான் இருக்கிறியா? நல்லதா போச்சுவோ. அடடே அம்சா, நீ எப்போ உள்ள வந்த? மீனாட்சி அக்கா, நான் இப்போத்தான் வந்தேன். ஆமாம் அக்கா, ஏக்கா உங்கள் முகமெல்லாம் வாடின மாதிரி இருக்குது, என்னாச்சுக்கா? உடம்புக்கு ஏதாவது முடியலையா? அதெல்லாம் ஒன்றுமில்ல அம்சே, வெயிலில் வந்ததுக்கு அப்படி இருக்குது, அவ்வளவுதே. அண்ணா வாங்கண்ணா, வந்து உட்காருங்க வாங்க. மீனாட்சி அக்கா, வெயிலில் வந்து முகமே ரொம்ப செவந்து போய் கிடக்குதுக்கா, வாக்க வந்து உட்காருங்க. அக்கா இருங்கக்கா, நான் ஜூஸ் போட்டு எடுத்துகிட்டு வரேன். ருக்கு, அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம். வெயிலில் தண்ணி குடிச்சு வயிறெல்லாம் பானையாட்டு இருக்குது, அப்புறம் போட்டுக்கலாம் இரு. அக்கா, என்னக்கா நீயும் அண்ணாவும் ஒட்டா வந்திருக்கிறீங்க? ஏதாவது வேலை இருக்குதாக்கா? சொல்லியிருந்தா நாங்களே வந்திருப்போமேக்கா. ஏக்கா முகமெல்லாம் இவ்வளோ டல்லாக இருக்குது? நீங்கள் சொல்கிறத நம்புற மாதிரி இல்லையே எனக்கு. அதெல்லாம் ஒன்றும் இல்லை பிள்ளைங்களா, நாங்கள் ஊடு பால் காய்ச்சிருக்கு உங்களுக்கு சொல்லிட்டு போகலான்ட்டுதே வந்தோம். வர வெள்ளிக்கிழமை அன்னைக்கு பால் காய்ச்சிடலாம். நீங்கள் 2 பேரும் வியாழக்கிழமை அன்னைக்கு காலையில் நேரத்துலையே வந்துடணும், சரியா? ஆமாம் ருக்கு, ஆமாம் அம்சு, ஒருத்தரையும் கூப்பிடல நம்ம அளவுக்கு பால் காய்ச்சிக்கலான்ட்டு. உங்கள் 2 பேர்த்துக்கு தான் வெளியாட்களுக்கே சொல்லியிருக்குது. மற்றபடி மீனாட்சியோட அம்மா அப்பா அப்புறம் அவ்வளவுதான் நம்ம கவுண்டரையா, வேற ஆர்த்தரையும் கூப்பிடல. நீங்கள் 2 பேர் கண்டிப்பாக வியாழக்கிழமை காலையிலேயே வந்துடணும், சரியா? அண்ணே, நீங்கள் கூப்பிடாட்டியும் நாங்கள் வருவண்ணே. ஆமாண்ணே, இதுக்கு போய் நீங்கள் வீடு தேடி வரணுமா? நம்ம வீட்டு விசேஷத்துக்கு நாங்கள் வந்து நிற்காம யார் வர போகிறாங்க? கண்டிப்பாக நாங்கள் இப்போவே வந்துடுறோம். இப்படி ஒரு வார்த்தையை கேட்குறக்கே எத்தனை சந்தோஷமா இருக்குது.
பாத்தியா மாமா, அடுத்த வீலுக்கு நம்ம மேல இருக்கிற அக்கறையும் கூட நம்ம வீட்டு ஆளுகளுக்கு இல்லாம போச்சு. சரி சரி விடு மீனாட்சி, எல்லாம் தெரிஞ்ச விஷயம் தானே, அதை பத்தியே நினைச்சிட்டு இருக்காத. என்ன மீனாட்சி அக்கா, என்ன ஆச்சுக்கா? ஏதாவது பிரச்சனையா? அதனால தான் உங்கள் முகம் இப்படி வாடி கிடக்குதா? என்னக்கா ஆச்சு சொல்லுக்கா, உங்களுக்கு நாங்கள் இருக்கிற சொல்லுக்கா. அதெல்லாம் ஒன்றும் இல்லை பிள்ளைகளா, வந்த பக்கம் வாய் வச்சுட்டு இருக்க மாட்டாம என்னத்தையோ உளறிட்டேன். அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நேரமாகுது, பிள்ளை வழிக்கூடத்துலேருந்து வந்துருங்க, நாங்கள் போயிட்டு வரோம். மீனாட்சி அக்கா, இப்போ நீங்கள் சொல்ல போகிறீங்களா இல்லையா? என்னக்கா ஆச்சு உங்களுக்கு? அது ஒன்றும் இல்லை அம்சு, நாங்கள் எங்கள் வீட்டுக்குன்னு சொல்கிறக்கு போயிருந்தோம். அங்கே வழக்கம் போல் எங்கள் அம்மா ஏதோ 2 வார்த்தை சொல்லி போட்டுச்சு, அதனால வருத்தமாக இருக்கிற அப்படி, அவ்வளவுதான். அவ்வளோதானவாக்கா, நானும் கூட என்னமோ ஏதோன்னு நினச்சி பயந்து போயிட்டேன். அக்கா விடுக்கா, இதெல்லாம் தெரிஞ்ச விஷயம் தானே, ஏதோ புதுசாக நடக்கிற மாதிரி இன்னைக்கு போய் இப்படி ஃபீல் பண்ணிட்டு இருக்கிறீங்க. அக்கா நீங்கள் இதுக்கே ஃபீல் பண்ணுறீங்க, எங்கள் வீட்டில் இருந்திருந்தா அப்படி என்னென்னமோ நடக்குது, நானே டார்ச்சர் தாங்க முடியாமத்தே இங்கே வந்துட்டக்கா. இதுக்கெல்லாம் போய் ஃபீல் பண்ணிட்டு இருந்தா அப்புறம் நம்ம ஒன்றுமே பண்ண முடியாதுக்கா. ஆமாம் மீனாட்சி அக்கா, நீங்கள் சந்தோஷமான நேரத்தில் எதுக்குக்கா கவலைப்பட்டுட்டு இருக்கிறீங்க? நீங்கள் சந்தோஷமாக வீடு பால் காய்ச்சறதுக்கு தேவையான வேலையெல்லாம் போய் பாருங்கக்கா. நாங்கள் கண்டிப்பாக வியாழக்கிழமை காலையில் வந்துடுறோம், ஏன் இன்னைக்கு சாயந்தரமே வந்துடுறக்கா. நீங்கள் கவலைப்படாமல் இருங்கக்கா, உங்களுக்கு நாங்கள் இருக்கிறக்கா. சரி பிள்ளைகளா, ரொம்ப சந்தோஷம். மீனாட்சி அக்கா, அதைத்தான் கொஞ்சம் எப்பவும் போல் சிரிச்சிட்டு சந்தோஷமாக சொல்லேக்கா. ஏக்கா இப்படி மூஞ்சி தூக்கி வச்சுட்டு சோகமாக இருக்கிறீங்க? வீடுக்கா, இதெல்லாம் சகஜம். அக்கா எங்கள் வீட்டில் நடக்கிற பிரச்சனை எல்லாம் கேட்டால் உங்களுக்கு மண்டையே வெடிச்சு போயிரு. என்ன உள்ள சொல்கிறேன் உனக்குமா? அது சரி, எனக்கு மாவா? அக்கா என்னென்னமோ நடக்குது, அதையெல்லாம் உடுக்கா, நீங்கள் போய் வேலை பாருக்கா. சரி அம்சா, ருக்கு, நீங்கள் 2 பேர் கண்டிப்பாக வியாழக்கிழமைக்கு நேரத்துலையே வந்துடுங்க பிள்ளைகளா. உங்களை எதிர்பார்த்துட்டே இருப்பேன், எங்காலும் வராமல் இருந்துக்காதீங்க. அக்கா இதைய நீங்கள் எங்களுக்கு சொல்லணுங்கிறதே இல்லைக்கா, நீங்கள் கூப்பிடாட்டியும் நாங்கள் கண்டிப்பாக வந்திருப்போம். நம்ம வீட்டு விசேஷத்துக்கு நாங்கள் வராமல் அப்புறம் யார் வருவாங்க? அதேனோ, நாங்கள் கண்டிப்பாக வந்துடுறோம், நீங்கள் எதுக்கு கவலைப்படாமல் இருங்கக்கா. ஏன் அம்சு, உனக்கு இங்கே வச்சு சொல்கிறமேன்னு தப்பாக நினச்சிக்காத. நாங்கள் வேணா வீட்டுக்கு வர்றோம், நாங்கள் சாயங்காலம் வரட்டுமா? ஐயோ அண்ணா, அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம். நான் என்னை விடுவாங்களானே தெரியல, நான் எதையாவது சொல்லிட்டு வந்துடுறேன். நான் அதெல்லாம் உங்களுக்கு அப்புறம் தெளிவாக சொல்கிறேன். என் பிரச்சனையோ எனக்கு தலைக்கு மேலே இருக்குது, ஆனால் நான் கண்டிப்பாக வந்துடுவேண்ணா. நீங்கள் அங்கே எல்லாம் ஒன்றும் வர வேண்டாம், எனக்கு இங்கே சொன்னதே போதும். நீங்கள் சொல்லினாலும் நான் கண்டிப்பாக வந்துடுதுப்பேன், நீங்கள் எதுக்கு கவலைப்படாதீங்க, நான் வந்துடுறேன். ஏண்டி அம்சே, நீ வீட்டுக்கு தெரிஞ்சா விட மாட்டாங்களா? ஏன் இத்தனை நாள் சொல்லிட்டு தானே வந்துட்டு இருந்தேன், அப்புறம் என்ன? அக்கா அதெல்லாம் ஒரு பெரிய கதை, அதெல்லாம் நான் அப்புறம் உங்களுக்கு மெதுவாக சொல்கிறேன். முதல்ல வீடு வாழ் காய்ச்சறத நல்ல முறைக்கு நடத்துவோம்க்கா, அப்புறம் அதை பற்றி எல்லாம் பேசிக்கலாம். அதையெல்லாம் கேட்டு நீங்கள் எதுக்கு தேவையில்லாததை யோசிச்சுட்டுக்கிறீங்க? முதல்ல மூஞ்சி கொஞ்சம் சிரித்த மாதிரி வெய்யிக்கா. ஆமாக்கா, பாவக்கா அண்ணன், நீங்கள் இப்படி இருந்தால் அண்ணனுக்கு கஷ்டமாக இருக்குமல்ல, முதல்ல கொஞ்சமாச்சு சிரிங்கக்கா. சரி உள்ளைங்களா, எனக்கு இந்த மாதிரி தோழிகள் இருக்கும்போது நான் என்னத்துக்கு கவலைப்படணும்? எனக்கு நீங்களே போது, எனக்கு ரொம்ப சந்தோஷம். இப்போதான் எங்கள் அக்கா அக்கா மாதிரி இருக்குது. சூப்பர்க்கா.